பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருடைய கண்ணீரின் ஜெபத்தினாலும் இஸ்தப்பாவுடைய பெரிதான இரக்கத்தினாலும் இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தியிருக்கிற தேவாதி தேவனை மனதார நினைத்து நன்றியோடு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கோடான கோடி ஸ்தோத்திரமே இயேசுவே உம்மையை உயர்த்திடுவேன். கோடான கோடி ஸ்தோத்திரமே இயேசுவே உம்மையை உயர்த்திடுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை துதித்திடுவே, துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் பற்றி எரியாமல் காத்து கொண்டீ, அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் பற்றி எரியாமல் காத்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை. வாதை என் கூடாரம் அணுகிடாமல் எபினேசராய் என்னை பாதுகாத்தி, வாதை என் கூடாரம் அணுகிடாமல் எபினேசராய் என்னை பாதுகாத்தீர். ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனே. மரணத்தின் பள்ளம் நடந்திட்ட போது உதவும் கரங்களால் தாங்கி நீரே, மரணத்தின் பள்ளம் நடந்திட்ட போது உதவும் கரங்களால் தாங்கி நீரே. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை. சோதனை நேரத்தில் ஆறுதல் நீ, தேவைகள் யாவையும் சந்திப்பீரே, சோதனை நேரத்தில் ஆறுதல் நீர், தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை. ஆமென். ஒரு நிமிடம் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த அருமையான நல்ல நாளிலே தகப்பனே, அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உமக்கு நன்றி பலியிட்டு அப்பா உம்மை ஸ்தோத்திரித்து மகிழும்படியாய் எங்களை பொருத்தனைகளை உம்முடைய சமூகத்தில் நிறைவேற்றும்படியாய் அப்பா நீர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்தை எண்ணிமை துதிக்கிறோம். அப்பா எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் மிக ஆகாதே தகப்பனே, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதே அப்பா உம்முடைய அன்பை சொல்ல ஆண்டவரே, அப்பா உம்முடைய இரக்கத்தை சொல்ல அப்பா உம்முடைய துதியை பாட தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிற தகப்பனே ஆண்டவரே. அப்பா எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் அடிமை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தியிருக்கிறீர். அப்பா
ஜீவனில் சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காய் அப்பா உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவுமே துதிக்கிறோம்ப்பா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் அடிமையின் சாட்சியாப்பா. நீங்கள் சொல்லுங்கள் தகப்பனே. அடிமை இல்லை தகப்பனே. நீரை ஆளுகை செய்யுங்க, நீரை ஆட்கொண்டு நடத்துங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சாட்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்படியே பாத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அடிமை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடிமை ஒன்றுமில்லை. நான் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய அம்மா ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க, அப்பா சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் உள்ளவங்க. ஆனால் 2 பேரும் சர்ச்சுக்கு போனதா எனக்கு தெரியாது. ஆனால் நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய அப்பாவுடைய அம்மா பாட்டி, நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க இறந்து போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு அண்ணன், 4 பேர் என்ன செய்வாங்கன்னா சர்ச்சுக்கு எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. கொல்லம்பத்தேன்னு சொல்கிற இடத்துக்கு 6 கடந்து வாய்க்கால் கடந்து எந்த நைட்டு ஆராதனை ஆனாலும் பாட்டி எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போவே எனக்கு ஏசப்பா தான் முக்கியம், ஜெபந்தான் முக்கியம், ஏசப்பா தான் எல்லாமே நடத்துவாங்க. அப்படி ஒரு வைராக்கியம் எனக்கு சின்ன பிள்ளையிலே உண்டு. அப்படி இருக்கும்போது பிறகு நான் படித்தேன். நான் இந்த நர்சிங் படிக்க போனேன். அங்கே நெய்யூரில் படிச்சுட்டு இருக்கும்போதும் அங்கே காலையில் உறக்க எழும்பணும், 5 மணிக்கு ப்ரேயர், அடுத்து ஹாஸ்பிட்டல் போகும்போது ப்ரேயர், அடுத்து ஹாஸ்பிட்டலில் டியூட்டி ஜாயின் பண்ணி வார்டில் டியூட்டிக்கு முன்னால் ப்ரேயர், அடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர்னால் சர்ஜரிக்கு முன்னால் ப்ரேயர், ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ப்ரேயர். அப்படி எங்களுக்கு மெடிசின் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் படித்து தரும்போது எங்கள் மேம் சொல்லி தந்தது என்னென்னா, ஜெபம் பண்ணி ஏசப்பா தான் இதுக்கு சுகம் தருவாங்க அப்படின்னு சொல்லி மெடிசின் கொடுக்கணும் அப்படின்னு அப்போவே சொல்லி தந்தாங்க. எனக்கு எப்போவுமே ஏசப்பா தான் முக்கியம், ஏசப்பா தான் எல்லாமே முடியும், அப்படி ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்தது. எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில் வளர்ந்தேன். ஆனாலும் எல்லாத்துக்குமே ஏசப்பா தான் உண்டு. எங்கள் அப்பா ரொம்ப வியாதி படுக்கையில் இருந்தாங்க. ஆனாலும் ஏசப்பா அவங்களே அருமையாக நடத்தினாங்க. எங்கள் திருமணத்தையெல்லாம் நல்லபடியாக நடத்தி வச்சாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏசப்பாடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த இடத்துல அழைத்து வந்தாங்க. அழைத்து வந்த பிறகு நான் சபைக்கு போகிறதுக்கு ரொம்ப விரும்புவேன். ஆனால் இங்கே உள்ள குடும்பம் ரொம்ப அவங்க சபை ஆராதனையெல்லாம் முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. ஆனால் எனக்கு எல்லா ஆராதனைக்கு அட்டன் பண்ணணும் அப்படி எனக்கு பெரிய வாஞ்சை. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா எப்படியாவது இவங்களை சந்திக்கணும், ஒரு பவுலை போல் மாற்றணும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா பெரிய இரக்கத்தினால 2011 ரட்சிப்பை தந்தார். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் வீட்டில் பெரிய சமாதானம், சந்தோஷம். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்படி ஒரு நாள் ஆராதனைக்கு போகும்போது ஏசப்பா பாட்டில் எனக்கு உணர்த்தி தந்தாங்க, என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதே உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அப்போ எனக்கு ஊழியம் பற்றியெல்லாம் தெரியாது, ஊழியம் செய்வோன்னு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை என் உள்ளத்தில் அப்படி பதிஞ்சிட்டே இருந்தது. ஆனால் 2011 ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகத்தை பெற்றோம், 4 பேரும் சேர்ந்து துதிப்போம். சின்ன பிள்ளை நம்ம சின்ன பாஸ்டரும் அப்போவே தரிசனம் பார்க்குறது உண்டு, கிப்சி பிள்ளையும் தரிசனம் பார்க்குறது உண்டு. அப்படியே நாங்கள் சேர்ந்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருந்தோம். தேவன் அருமையான சபையை தந்தார், ஊழியத்தை தந்தார். பெரிய அந்த சந்தோஷம். நான் 2011 வரைக்கும் ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், பாஸ்டர்ப்பா நல்லா குடிப்பாங்க, அதனால நிறைய பிரச்சனைகள். ஆனால் நான் ஏசப்பா என்னைக்காவது நிச்சயமாக சந்திப்பார். அந்த வைராக்கியத்தில் நான் ஏசப்பா தான் மிகவும் ஏசப்பா கூப்பிட்டுட்டே இருந்தேன். நிச்சயமாக ஏசப்பா இறங்குவார் என்று. அதுபோல் ஏசப்பா இறங்கினார், அற்புதம் செய்தார், எங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஊழியம்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஏசப்பா சபையை தந்தார், ஊழியத்தை தந்தார். ஊழியத்திற்காக நாங்கள் கடையை விட்டோம், சொத்துக்களை எல்லாம் விட்டோம். ஆனால் எல்லாரும் நினச்சாங்க இவங்க என்ன நம்பி பிழைக்க போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அப்படி அல்ல. தேவன் பெரிய சமாதானத்தையும் இளைப்பாறுதல் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தினோம். ஆனாலும் நிறைய வீழ்ச்சிகள் வந்தது. இந்த சின்ன பாஸ்டர் சொன்னது போல் 2022 அப்பாவுக்கு வார்த்தைக்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்படியாவது வேலைக்கு போயிடணும்னு போனான். ஆனால் அப்போ திருச்செந்தூர் சர்ச்சு வேலை நடந்துட்டு இருந்து அப்பா அங்கே போயிடுவாங்க. அப்பா அங்கே போயிடுவாங்கன்னா இந்த பாஸ்டர் பாவன் அப்பான்னு சொல்ல காரணம், திருமணம் முடிஞ்சு வந்தது உடனே
டே உனக்கு இனி அப்பாயும் அம்மாயும் நான் தான், என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்லி அப்போவே நான் அப்பான்னு தான் கூப்பிடேன். எனக்கு பேரண்ட்ஸை விட என்ன அப்பா அம்மாவாக வளர்த்தவங்க அவங்க தான். அப்போ நான் அவங்க வந்து திருச்செந்தூர் போயிருந்தாங்க. அந்த அவள் வந்து கிப்சி பிள்ளை வந்து இங்கேயும் நடத்துவா, திருச்செந்தூருக்கும் போவா, அப்படி நடந்துட்டுருந்தா. இவன் வீட்டை விட்டு போன நேரத்தில் அவள் சில நாள் வீட்டில் இருப்பாள். இந்த எங்கள் பெணி பிள்ளை தான் என் கூடயே வந்து நான் ஒவ்வொரு நிமிஷமே எசப்பான்னு அழதான் செய்வேன். இந்த சபையில் வந்து ஓன்னு அவள் கிப்சியை பார்க்க அழமாட்டேன், ஏன்னா அவள் அழுவா. அதனால அவளை பார்க்கறது அழமாட்டேன், ஓன்னு இந்த சபையில் வந்து தான் கண்ணீர் விட்டேன். ஆனால் எசப்பா இரக்கமாக அவனை 4 மாதத்தில் எவ்வளோ பாடுகளை சந்திக்க வச்சு அவனுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்து எசப்பா இந்த இடத்துல கொண்டு வந்து இன்றைக்கி சாட்சியாக நிறுத்தியிருக்கேன். அதற்காக என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவன் 2022 டிசம்பர் மாதம் கடந்து வந்தான். 2023 எனக்கு கால் வலி அதுக்கு முன்னாலே இருந்துட்டு இருந்தது. வலிக்கும் சுகர் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உண்டு. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு மருந்து எடுக்கிறதில்ல. எல்லாத்துக்கும் மிச்சம் ஏசப்பா தான். மருந்து எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் ஏசப்பா தான் சுகத்தை தரணும். அந்த வைராக்கியத்தில் இவ்வளோ பிள்ளைகளுக்கு ஏசப்பா சபையில் வந்து அற்புதம் செய்தார். ஜெபேன மூலமாய் விடுதலையை கொடுத்தார், ஜெபத்தின் மூலமாய் விடுதலையை கொடுக்குறார், பாஸ்டர்பாவை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார். அப்போது நமக்கு ஏசப்பா தான். எந்த காய்ச்சல் வந்தாலும் எந்த வியாதி வந்தாலும் நாங்கள் மெடிசின் எடுக்கிறதில்ல. அப்போ கால் வலி இருந்துகிட்டு இருந்தது. ஜனவரியிலே கால் வலி உண்டு. நான் அப்படியே கடந்து போயிட்டுருந்தேன். கால் உப்பு ஊற்றி வந்து மார்ச் மாதம் வந்து நல்ல வீக்கம் போட்டுச்சு. வீக்கம் போட்டு அது பிறகு அது பழுக்குது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நல்ல கால் வலி. நான் ஒரே வைராக்கியம், எனக்கு எசப்பா தான் சுகம் தருவார், எசப்பா சுகம் தருவார், எனக்கு சுகம் எசப்பா தான் தரணும் அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு தான் நான் வைராக்கியமாக இருந்தேன். அப்போது ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் மார்ச் லாஸ்ட் வீக்லேயே நான் நல்ல சிக்காயாச்சு. எனக்கு எழும்ப முடியாது, பாத்ரூம் எல்லாம் போக முடியாது, அவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டேன். நல்ல பெயினில் நல்லா கஷ்டப்படுவேன். அந்த ஜெபேனை விட்ட உடனே அப்படி டின்னா சில ஆச்சு. ஜெபேனை விட்ட உடனே அந்த பெயின் அப்படியே நிற்கும். பாஸ்டர்பா ஜோம் பண்ணுவாங்க, உடனே நிற்கும். எனக்கு அவங்க திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது ஒரு நாள் நல்ல வலி வந்து ஜோம் பண்ண உடனே எனக்கு வலி மாறிச்சு. அப்படி அந்த பெயின் அதிலே மாறிட்டே இருந்து. ஆனால் நான் இப்படி ஏசப்பா என்ன இதுக்குள்ளே நடத்துவார்னு நான் நினைக்கல. ஏசப்பா அப்படி மார்ச் கடைசி வீக்கு நல்ல சிக்காயிட்டு. அடுத்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏப்ரல் 7ஆம் தேதி என்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. எனக்கு சொந்த பந்தங்க, எங்கள் பிள்ளைங்க, விசுவாச பிள்ளைங்க எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி எப்படியாவது பாஸ்டர்மாயை காப்பாற்றணும் இதில் தூக்கிட்டு போகக்குள்ள சூழ்நிலையில் இருக்கும்போது அப்புறம் நான் சம்மதிச்சேன்னு சொன்னாங்க. எப்படி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனால் கால் மொத்தமாகவே அழுகிட்டு. இந்த கால் முழங்கால்லேருந்து பாதி கால் வர கீழே பாதம் அந்த விரலுக்கு மேலே ஃபுல்லாக அழுகிட்டு. எனக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் போகும்போது தெரியும்னா கெனிப்பிள்ளை இருந்தேன்னா அவளுக்கு ஏப்ரல் மாதம் கல்யாணம் வச்சுருந்தாங்க, மே மாதம். அப்போ நான் சொல்லிட்டு போகிறேன், நான் கல்யாணத்துக்கு வருவேன். அது சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பிறகு இந்த எலிஜி பிள்ளையை பார்த்தேன். வேறு யாரையுமே எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாரம் ஆன பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் தெரியாது. அடுத்த 7 நாள் கழிச்சு அடுத்த வாரம் எனக்கு சர்ஜரி நடக்குது. வெள்ளிக்கிழமை சர்ஜரிக்கு ஸ்லிப்பில் சைன் பண்ண வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. சைன் போட்டு கொடுத்தேன். அடுத்து சர்ஜரி பண்ணி முடித்து வரும்போது நிறைய நேரம் சர்ஜரி நடந்தது தெரியுது. முடித்து வரும்போது எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வந்தால் அடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் மரண பயம். ட்ரெஸ்ஸிங்னால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணணும்னு சொன்னாலே அவ்வளோ அது எரியும். கால் 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஆகும் ட்ரெஸ்ஸிங் முடியறதுக்கு. ஆனால் ஏசப்பா அதுலேயும் தாங்கினாங்க. அது வந்து இங்கே நான் சிக்கான போது நம்ம சாட்சி சொன்னாங்கல்ல, இந்த சகோதரனுடைய மகன் தான் டாக்டர் எபி, அவங்கள ஏசப்பா கூட்டி சேர்த்து அவங்க மூலமாக தான் காரக்கோணம் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனால் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் கால் எடுக்கணும், இது ஒன்றும் செய்ய முடியாது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ டாக்டர் வந்து இல்லை நமக்கு பார்ப்போம் சித்தப்பா, பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏசப்பா ஞானத்தை கொடுத்து ஏசப்பா இறக்கத்தினால ட்ரீட்மெண்ட் நடந்து பொறுமையாக. அப்போ பாஸ்டர்ப்பா என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் நீ வந்து நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா உனக்கு என்ன ஞானத்தை தாராங்களோ அதுபடி நீ நடத்து செய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்க ஏசப்பா இறக்கத்தினால ஓடோடி வந்தும் 4 நாளுக்கு ஒருக்கா காரக்கோணம் போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தப்புறம் இந்த சக்ஷன் மாட்டி வச்சுருந்தாங்க 3-4 மாதம் மாட்டு, அதையும் கொண்டு தான் போவோம். எல்லாம் கொண்டு காரக்கோணம் போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு நாள் அங்கே டாக்டர்ஸ் எல்லாரும் காலை எடுத்துருங்க, இது ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். இவங்க
பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட கேட்டால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் இதுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு. அப்புறம் ஆனாலும் பிள்ளை வந்து அதை ஏசப்பாவுக்கு பயந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள நான் மனதார பாராட்டுகிறேன், ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க வந்து கடைசியில் ஒரு நாள் தியேட்டரில் கொண்டு போய் அந்த போனை வந்து ட்ரில் பண்ணி எடுத்தாங்க. பிறகு அதுக்கு முன்னாடி நினைக்கேன் இந்த குதிகால் நரம்பு வந்து உள்ளே வர பழுத்துட்டு, அப்போ இதை ஒன்றுமே செய்ய முடியாது, அதை கட் பண்ணி விட்டால் தான் அது சரியாகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் இப்படி நடக்க முடியாது, அந்த ஜாயிண்ட் அசைவு கிடைக்காது. அப்படி தான் பண்ணதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டாக்டர் இப்போ எல்லாருக்கும் ப்ரேயர்னாலையும் எங்கள் பிள்ளைங்க, விசுவாச பிள்ளைங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் கண்ணீர் விட்டு எனக்காக கதறினாங்க. அந்த ஜெபத்தினால ஏசப்பா அந்த குதிகால் அந்த இடத்துல இரத்த ஓட்டம் வரவும் அந்த பழுப்பு நீங்கள் ஏசப்பா பெரிய இறக்கம் பாராட்டினாங்க. அதை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போதே சொன்னாங்க பெரிய மிரக்கிள் அப்படின்னு டாக்டர் பேசினதை நான் கேட்டேன். அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு 4 ட்ரெஸ்ஸிங்கை நான் பார்க்குறேன். என்னை சுற்றி நர்சஸ் எல்லாம் கையை பிடிச்சி வச்சுருப்பாங்க, டாக்டர்ஸ் காலெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அசைக்க ஒன்றும் முடியாது. ஆனால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல்லையும் நர்சஸ் என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க, எல்லோரும் அன்பை பார்த்தாங்க. சில பிள்ளைங்க கையில் வந்து அப்படியே நம்ம பெற்றோட மிச்சமாக அவ்வளோ ஆதரவு தந்தாங்க. அவங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். டாக்டர் வந்து இந்த அப்புறம் என்னென்னா பிறகு அவங்க எல்லாருக்கும் உதவினாலையும் ஏசப்பா பெரிய அற்புதம் செய்தாங்க. ஒரு நாள் திடீர்னு இடையில பார்க்குறேன், இந்த ஆட்டுக்கு இறைச்சி இங்கே கட்டி தொங்க போட்டிருப்பாங்க, தோலை உரிச்சிட்டு. அப்படி என் கால் இருந்ததை பார்த்தேன். ஏசப்பா என் கால் இப்படி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு, அது பிறகு நான் பார்க்குறதே இல்லை, காலை பார்க்குறதே இல்லை, அப்படி இருந்தது. ஏசப்பா இம்மட்டுமா எனக்கு இரக்கம் பாராட்டினார். தினமும் அவ்வளோ வலினால் கஷ்டப்படுவேன். ஆனால் என்னை ஒரு தாயின்னு மேலா என் பிள்ளை கிஃப்டியே ஏசப்பா அவர் எத்தனை விதமாக ஆசீர்வதிக்க போகிறான்னு எனக்கு தெரியலை. எனக்கு அவ்வளோ என் அம்மா செய்கிறதோட மேலே என் பிள்ளை என் கூட இருந்து என்னை தொடச்சி க்ளீன் பண்ணி எப்போவும் நான் அவளை கூப்பிடுவேன், எதுக்கும் கூப்பிடுவேன். ஒரு மனசு சலிக்காமல் அவள் எனக்கு எல்லா இதுவும் செய்து தந்தா. அது மாதிரி பாஸ்டர்ப்பா கூட இருப்பாங்க, பிள்ளைகள் கூட இருப்பாங்க, விசுவாச பிள்ளைகள் கூட இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எல்லா உதவி, இந்த சின்ன பிள்ளைங்க ஓடோடி வந்து எனக்காக எல்லாம் செய்து தராங்க. எனக்கு ஒரு குறை இல்லாமல் ஏசப்பா என்னை இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னா ஏசப்பாவுடைய பெரிய இறக்கம். ஆனால் கண்ணீரின் ஜெபம், அந்த பிள்ளைங்களுடைய கண்ணீரின் ஜெபம், என்னுடைய உற்றார் உறவினர்களுடைய கண்ணீரின் ஜெபம், எல்லாருடைய பாதுகாப்பு, எல்லாருடைய அரவணைப்பு, ஆஸ்பத்திரியில் வந்திருந்து கூட இருந்து எனக்கு சாப்பிட முடியாது, எழும்ப முடியாது, திரும்ப முடியாது, எல்லாம் பெட்டில் எல்லாமே தொடச்சி என்னை பாதுகாத்த பிள்ளைங்க நிறைய பேர் உண்டு. எல்லாருக்காக என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கு அப்பாவா அம்மையா கூட இருந்து அவள் இல்லாத நேரம் அவங்க தான் எல்லாம் என்ன தொடச்சி பிறகு இப்போ வர எனக்கு சமையல் எல்லாம் செஞ்சு தந்து எனக்கு ஒரு குறை இல்லாமல் பாதுகாத்து இம்மட்டும் ஏசப்பா நடத்த எனக்கு பெரிய இரக்கத்தை தேவன் பாராட்டினங்குது. என்னால் ஒன்றும் இல்லை, ஏசப்பாட சுத்த கிருபை. இந்த பிள்ளைகளுக்கு ஜெபம், எவ்வளோ போதர்கள் ஜெபித்தாங்க, இவ்வளோ பாஸ்டர்ஸ் ஜெபித்தாங்க. இந்த பிள்ளைகள் கண்ணீரோட கதறினாங்க, பாஸ்டர்மா நடக்கணும் நான் நடந்தேன்னு சொன்னோன்னே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கண்ணீர் விடுது. அவ்வளோ அந்த பிள்ளைகளை என் மேலே பாசம் வச்சு ஏசப்பா இவ்வளோ மட்டும் என்னை சுகப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் மிகையாகாது. இந்த பிள்ளை அது மாதிரி இவ்வளவோ தேவைகள் தேவன் அளவில்லாமல் தேவன் சந்தித்தார், ஒரு குறையுமே எங்களுக்கு தரல, அப்படி தேவன் சந்தித்தார். அது மாதிரி பிள்ளையுடைய மூத்த பிள்ளையுடைய கிஃப்டி பிள்ளையுடைய என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. இந்த சூழ்நிலையிலும் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் எசப்பா 3 தடவை பெங்களூர் போகிறதுக்கு உதவி செய்தாங்க. திருமணத்தில் கலந்து கொள்ள, பிள்ளையுடைய ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள எசப்பா உதவி செய்தாங்க. பிள்ளையுடைய தேவையெல்லாம் எசப்பா சந்தித்தாங்க. அவளுக்கு இப்போ நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. நன்மையான சகோதரனை தேவன் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறாரு. அதுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைக்கு இப்போ அவள் விசேஷமாக இருக்கிறா. கற்பத்தின் கனியை தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமையான சின்ன பாஸ்டருக்கு ஏசப்பா என்கேஜ்மெண்ட்டை நடத்தி தந்தார். இந்த திருமண காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையாக அற்புதமாக எங்களை ஒரு குறைவும் இல்லாமல் ஏசப்பா நடத்தி வர எல்லா தேவையிலையும் தேவனை சந்திக்கிற எல்லாம் ஏசப்பா செய்கிற நன்மை எல்லாவற்றுக்கும் என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீருக்காக என் தேவனை துதிக்கிறேன். கண்ணீரின் ஜெபம் ஒருவருடைய ரட்சிப்புக்கு பின்னால் ஒரு ஆத்மாவுடைய முழங்கால் ஜெபம் நிச்சயமாக இருக்கும். எங்களுக்காக எவ்வளவோ பெரியவர்கள் எங்கள் சொந்தக்காரங்க திறப்பில் நின்று ஜெபித்தாங்க, இந்த குடும்ப ரட்சிப்புகளாக வரணும்னு. அந்த ஜெபத்தையெல்லாம் எசப்பா கேட்டு தான் எங்களை மட்டும் இந்த ஊழிய பாதையில் நடத்தி வர அவருக்கு தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கு செய்தா என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த சிறியவன் ஆகி எனக்கு உதவி செய்த
ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காகவும், ஒவ்வொரு பெரியவங்களுக்காகவும், ஒவ்வொரு உற்றாருக்காகவும், உறவினருக்காகவும், சகோதர சகோதரிகளுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். மத்தேயு 16:27 விதமாய் சொல்லுகிறது. அதுபோல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எனக்கு ஆதரவாக இருந்த, எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த, ஜெபித்த, வேண்டுதல் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தூரத்தினையான நன்மைகளை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்காக நான் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகவும் இன்றைக்கு அடிமையை நடந்து இடத்திலே வந்து சாட்சியாக இருந்திருக்கிறேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி என் சாட்சியம்